Take them down. Take everybody down. யூகேனுடைய நிலைமை வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழலாக தான் இருக்குது. ஆனால் ஒரு சிறுவர்களை வச்சு இந்த மாதிரி ஒரு கன்றாவித்தனத்தை பண்ணுறது வந்து சொல்ல முடியாத குற்றம், இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றம். இது அடிப்படையாக இருக்குது. 132 பவுண்டு இந்த புத்தருக்கா? இது எவ்வளோ அழகாக இருக்கு, சூப்பராக இருக்குல்ல. அதான் வந்து இப்போ உருளைக்கிழங்கோட சீடு கேட்டிங்களா பாருங்க. இது மசாலையில் பொதிஞ்ச இதை அப்படியே இந்த மசாலையிலே பொதிச்சு எடுக்கணும். எடுத்துட்டு லெடத்து பிளச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கிறேன் மக்களே. நீ வந்து சூப்பரான நாள், அட்டிவிட நாளும் மழை கொட்டுன்னு கொட்டுங்க. ஏன் மக்களே, பிப்ரவரி தொடங்கியாச்சு. இனி வீட்டுக்குள்ளே கிடந்தால் இனி வந்து ஒன்றுமே முடியாது கேட்டிங்களா. ஏன்னா இங்கே பாருங்கள், எங்களுடைய நிலங்களெல்லாம் எப்படி வந்து அப்பப்போ வந்து சீர்திருத்தி வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து நாங்கள் கார்டன் ஷாப்பில் போய் இதுக்கு என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்னு. ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இங்கே காணிங்க, இங்கே வாங்க, நாங்கள் கொடை பிடிச்சிட்டு நிற்கிறேன்னு பார்க்குறாங்க. லேசாக மழை தூத்திக்கிட்டு இருக்குது. இங்கே மேக்கப் போயிடும், தலையில் பட்டுரும். அதுக்கப்புறம் அதுதான் அவர் தலையில் பட்டுன்னு சொல்ல மாட்டேங்கிறார் பாரு. எல்லாருக்கும் மேக்கப் போகும், அதுவும் ஒரு இது தான். இப்படி இதில் பார்த்திங்கன்னா யூஸ்வலி நாங்கள் போடுறது வந்து அவரைக்காய், நம்ம பீன்ஸு கொடிகள் இதில் போடுவோம். ஓகே, அது நல்லா கொஞ்சம் வரும். ஆனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா நிலம் எப்படி இருக்குது, ஒரு மாதிரி நிறைய கல்லுகள், இவங்க நிறைய கல்லுகள் உள்ள ஏரியா இந்த ஏரியா. அதனால் இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறீங்க அதுக்கு பேர், நிறைய நாங்களும் நிறைய அந்த மண்ணை மாற்றுறதுக்காக எவ்வளவோ மாற்றி பார்த்தோம். ஆனாலும் ஒரு ஒரிஜினல் இது வரல. அதில் எது வச்சாலும் வர மாட்டேங்குது. அதனால் எந்த தடவை ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலான்ட்டு இதை கொஞ்சம் மேடில் ஏற்றி, அதாவது ஒரு பெட்டு மாதிரி வச்சு அந்த பெட்டுக்கு மேலே நம்ம வந்து உருளைக்கிழங்கு அந்த மாதிரிப்பட்ட ஐட்டங்களை போடலான்னு தான் நாங்கள் இப்போ நினச்சிருக்கோம். அந்த பெட்டு வந்து ஆர்டர் பண்ணிட்டீங்களா? தேமூல நல்ல கார்டன் ப்ராடக்ட்ஸ் வந்து கிடக்குது. இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கிடையாது. நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் வந்து இல்லைன்னு இல்லை. பட் இருந்தாலும் தேமூல வந்து நமக்கு சீப்பாக இருக்கும். அதனால் கார்டன் ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவெலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அதனால் அதை வாங்கிட்டு அதில் வந்து என்ன வைக்க போகிறோம் பாப்போம். கிழங்கு வைக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வைக்கலான்னு நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா உருளைக்கிழங்கு 2 தடவை நீங்கள் வைக்கலாம். நம்மளுடைய பூண்டு செடி ஓகே கடை வருது பருப்போம் கடை. ஏன்னா இப்போ கொஞ்சம் வெயில் வருது இல்லை, அதனால வெயில் வருகிறதுனால கடகடான்னு வருது. இது பாருங்க, தண்ணி ஃபுல் மழை தண்ணி. இது புது டெக்னாலஜியாக இருக்குது. எது இது கூட யூஸ் பண்ணலாம் போல. இது ஓவனை கீழே அடுப்பு போட்டு. இங்கே பாருங்கள் மக்களே, நம்ம டேஃபடால்ஸ் எல்லாம் வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் தலை குனிஞ்சு நிற்குது. ஏன்னா வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் சன் தேவை. இது ஆக்சுவலி மார்ச் மாதம் வரக்கூடியது. ஆனால் இப்போ கழிஞ்ச 2-3 வருஷமாட்டு இது வந்து ஃபெப்ரவரியிலே வந்துடுது. எப்படி உலகம் மாறிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே இருங்க, இந்த பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சுது. இனி எல்லாம் ஒரே பூக்களின் கொண்டாட்டமும் ஆட்டமும் பாட்டமாக தான் இருக்கும் எங்கள் யூகேயில் கேட்டிங்களா. லெட்ஸ் கோ, வாங்க போகலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பக்கத்து வீட்டு ஜான் தாத்தா வீட்டில் ஒரு 4 கார் இருக்கும் கேட்டிங்களா முன்னாயே. அது வந்து அவருக்கு வந்து பழைய பிஸ்னஸ், இந்த கார் வாங்கி அதை ரிப்பேர் பண்ணி விற்கிறது. அவர் அந்த ஞாபகத்துக்காண்டி இப்போவும் அந்த 4 காரையும் அவர் விட்டுருப்பார். மனுஷன் எப்படியெல்லாம் வாழ்கிறான் பாருங்க. கார் ஓட்டுறது கூட கஷ்டம்தான் இப்போ. ஆனாலும் விட்டுருப்பாரு. அதுக்குன்னு ஒரு கேரேஜ் உண்டு. அந்த கார்கள் எல்லாம் நல்லாக்கிறது கூட கேரேஜ். அது டெய்லி காலைல திறந்துருவார். அங்கே போய் எல்லாத்தையும் பார்ப்பார், எல்லாம் இருக்கான்னு. அவருடைய ஓன் காரை துடைப்பார், வைப்பார். அதுதான் வந்து இந்த ரிட்டையர்மெண்ட்டில் லேட் ரிட்டையர்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு 75 வயசுக்கு மேலே உள்ளவங்களுடைய வாழ்க்கை முறை. அது சாதாரணமாக இல்லை, டைம் டேபிள் போட்டு அவர் வாக்கிங் போகிற டைம்னா இந்த டைம் தான் இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்ம டைம் டேபிள் படி போவோம். இங்கே டைம் டேபிள் போட்டால் எதுவுமே நடக்காது. அப்படி தான் நம்ம வாழ்க்கை நடந்துட்டு போகுது. பார்க்க போகலாமா? ஓகே, எது எப்படியோ விஷயம் நடக்கணும். அதான் முழுவதும் மழை தான், அதனால முழுவதும் காரனுக்கு பாருங்க. கார்டன் ஷாப் ஃபுல்லாக கார். ஆள்கள் இங்கே வந்து பார்க்குறதுக்கு எல்லாரும் எல்லா தடவையும் வாங்கிட்டு போவாங்கன்னு இல்லை. என்ன வருகிறது பார்க்குறது, அதில் கொஞ்சம் நேரம் ஒரு 1-2 ஹவர்ஸ் ஈஸியாக நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படி தானே. இப்போ நாங்கள் வந்தது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் அங்கே ஐடியா நம்ம கார்டனில் வச்சு ஒரு பெட்டு போடுவோன்னு. அந்த பெட்டில் என்னென்னலாம் வைக்கலாம். அது கொஞ்சம் ஆழமான பெட்டு, அது ஃபுல்லாக நமக்கு மண் போட முடியாது. அதை எப்படிலாம் உருவாக்கலாம், அதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு தான் இப்போது ஐடியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம் கேட்டிங்களா. ஓகே, வாங்க போகலாம். இங்கே இருக்க பாட்டி என்னெல்லாம் வாங்கிட்டு போகுது. திஸ் இஸ் வாட் ஐ எம் டெல்லிங் யூ. ஓகே,
டோன்ட் திங்க் நீங்கள் நம்ம ஓல்ட் ஏஜில் இருக்கிறோம் ஒன்றும் நம்மளால் முடியாதுன்னு கிடையாது. ஓல்ட் ஏஜ்காரங்களுக்கு தான் நிறைய டைம் இருக்குது. யூ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் டைம். கார்டன் ஷாப் அன்போடு வரவேற்கிறது உங்களை. எல்லா இதுவும் கொண்டு வந்துட்டாங்க பார். புத்தர் சிலையாக தான் இருக்குது கார்டன் ஷாப்பில். சூப்பராக இருக்குல்ல. இனி இப்போவுமே வந்து உங்களுக்கு ரோஸெல்லாம் வாங்கினா இப்போவுமே வாங்கிடணும். ஃபுல்லாக இங்கிலீஷ் ரோஸஸ், கெமீலியா எல்லாமே இருக்குது பாருங்கள். கெமீலியா இங்கிலீஷ் ரோஸ். ஓகே, அடிப்படியாக இருக்குது. இந்த கார்டன் ஷாப் மாற்றிக்கிட்டே இருக்காங்களே டிசைன்களை, மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லை இது இந்த செடிகள் வைக்கிறது ரைஸ்டு பெட். இது ஆமாம், ரைஸ்டு பெட்டா? எவ்வளோ அது? இது 50 பவுண்ட்னா சீப்பு தான். 50 பவுண்ட்னா சீப்பானா? நீங்கள் தேம்பில் வாங்கினது எவ்வளவு? 40 பவுண்ட். அது பெருசு, அது பெருசு, அது வேற சைஸ். நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் கீழே வந்து நிலம் சரியில்லை, அதனால எனக்கு செடி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதான் ரைஸ்டு பெட், இதை வாங்கிக்கலாம். ஓகே, டீப் ரூட் பிளான்டர் இங்கே பாருங்கள், இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் எப்படி வைக்கணும்னு. ஸோ இது மாதிரியும் கிடைக்கும். இது 50 பவுண்டா நல்ல பிரைஸ். ஏன்னா நல்ல மரமெல்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இது மாதிரி தான் நாங்கள் வாங்கணும் அப்படின்னு. இங்கே இருங்க, இதெல்லாம் குட்டி குட்டி பெட்டு, இதிலெல்லாம் குட்டி குட்டியாக வச்சு நம்ம இது எவ்வளோ இது எனக்கு இது மாதிரி தான் வைக்கணும்னு ஆசை இருக்குது. சைட்லலாம் 20 பவுண்ட்ஸு கூடுதல் இதுக்கு. பாருங்க, இதெல்லாம் வாங்கி கார்டன் ஷாப்பில் போட்டாச்சுன்னா அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே இங்கிலீஷ் டீ குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கு, நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ஆனால் இது கொஞ்சம் விலை அதிகமாக தெரியுது. இங்கே இல்லை, இந்த மாதிரி 500 ரூபான்னு அதிகம் விலை. இந்த ஃபர்னிச்சர் ஐட்டங்கள்லாம் கார்டன் ஷாப்பில் ரொம்ப விலை அதிகம். பார்க்க நல்லா தான் இருக்கும், பட் ஓவர் அதிகம். ஆலிவ் ட்ரீஸ் இங்கே இருக்குது பாருங்கள், ஆலிவ் ட்ரீஸ். இதான் ஆலிவ், நம்ம ஆலிவ் சாப்பிடுவோம்ல, மனம் ஒன்றும் இல்லை, ஆலிவ் ட்ரீஸ். ஓகே, சூப்பராக இருக்குது பாருங்கள். கேன் பி க்ரோன் இன் பாட்ஸ். இது இப்படியே வச்சுக்கலாம் வாங்கி வீட்டில். அப்படி என்ன எடுங்க, நான் எவ்வளோ அழகாக பூந்தோட்டத்துக்குள்ளே புகுந்து வாரேன், அதெல்லாம் எடுக்க மாட்டேங்காரு ஒரு. இங்கே இருக்கு, இதெல்லாம் தான் இந்த குட்டி குட்டி இது பல்க் பை. புத்தர் தான் ஃபுல்லா தியானத்துல இருக்காரு எல்லா இடத்துலயும் புத்தாரு. எல்லாருமே கார்டன்ல புத்தா சாலை தான் வாங்கி வைக்கிறாங்க. இதெல்லாம் ஆப்பிள் மரங்கள் வாங்க போயிடலாமே. நீ எப்படின்னா இப்படி வந்து அப்படியே நடந்துகிட்டே இருக்கலாம். இந்த கார்டன் சென்டர்லாம் அப்படியே நடந்துகிட்டே இருக்கலாம். அப்படியே நமக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் லேசா மழை பெய்யுது, நாங்க கொடையை கொண்டுக்கிட்டேன், இருந்தாலும் இப்படியே நடந்துகிட்டே இருக்கலாம். நம்ம ஒரு யானையெல்லாம் இருக்கு போற. யானை உங்க ஊர்ல மட்டும்தான் உண்டா? ஆப்பிரிக்கால யானை இருக்கு. உடனே எங்க ஊர் நம்ம ஊர் எல்லாம் நம்ம ஊர் தான். எல்லாம் பானைகளை பாருங்க, அடே அப்பா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பானைகள் இல்லை, இது வந்து வெளியில் செடி வைக்கக்கூடியது. இதில் ஓட்டை இருந்துன்னா ஓட்டை உள்ளது வந்து வெளியில் வைக்கணும், ஓட்டை இல்லாதது தான் இன்டோரில் வைக்க முடியும். கேட்டீங்க, அதை பார்த்து வாங்கணும். ஏன்னா அப்பா எவ்வளோ பிளான் மாதிரி இருக்குது பாருங்க. அப்பா கார்டன் சென்டர் சூப்பராக இருக்குது. இந்த ஐடியா பாருங்க, இது நல்லா இருக்குல்ல? இது நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் ஐடியாஸ், கார்டன் இதுக்கு ஐடியாஸ். மழை தண்ணி ஃபுல்லாக எவ்வளோ அழகாக சேமிச்சிருக்கு, விழுந்து கிடக்கு. அது ஒரு டிசைனாக இருக்கு. இங்கே பாரு, கார்டன் ஷாப்பில் உள்ள சிலைகள். யூ கேன் பை ஆல் த சிலைஸ். அண்ட் என்ன விலை, ஆனால் பயங்கர விலை, 132 பவுண்டு இந்த புத்தருக்கா. அப்பா, புத்தரே வந்தாலும் வாங்க மாட்டாரு. அவர் எவ்வளோ எளிமையானவர், அவருக்கு இவ்வளோ காசு வச்சுட்டீங்களே. படுத்துட்டு இருக்காரு. இவரை பாருங்க, இவர் யாரு? அவரும் புத்தர் தான். லாஃபிங் புத்தா. இது வந்து லாஃபிங் புத்தா இங்கிலீஷ்காரங்க கிட்ட பயங்கர ஃபேமஸான ஒன்று. கேட்டிங்களா? அதிர்ஷ்டம் வரும் வீட்டில் வாங்கி வச்சு அதிர்ஷ்டம் வருங்க. நாய் க்யூட்டாக இருக்குல்ல அந்த நாய். பாட்ரி இந்த ஊரில் பாட்ரி வந்து பயங்கரமான ஒரு கலை. என்ன அழகா இருக்குல்ல, அடிப்பொலியாக இருக்கு. இங்கே பாருங்க, விதவிதமா செடிகள் மியூசியத்துல பாக்குறாடி பார்க்கலாம் போல. இதெல்லாம் எப்படின்னா செடிகள் வைக்கக்குள்ள தொட்டிகள். ஓகே, ஸோ விதவிதமா இருக்கு பாருங்க செடி. 79 பவுண்டு இது டாப் பிரைஸ். இல்ல ஒரே இதுல இல்ல, என்ன ஒரே ஷேப் அப்படின்னு இல்லை, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல இருக்குது. இங்க பாருங்க, அது அப்படி இருந்துன்னா இங்க பாருங்க, டக்கு டக்குன்னு காணிங்க. இங்க பாருங்க, இது இப்படி இருக்குது, சின்னதாட்டு இந்த மாதிரி. இது பாரு, இந்த இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்குல்ல.
139. ஏ அப்பா, இங்கே பாரு, இதை பாரு, இது எப்படி இருக்குன்னு ஓ இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் வெளியில் வச்சு வைக்கக்கூடியது இது. என்ன அப்படி இருக்குது பாரு. இதெல்லாம் பெரிய பெரிய கடைகள், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுகள், அதுக்கெல்லாம் வைக்கக்கூடியது. இதுதான் ட்ரில்லிஸ். இந்த கொடி மேலே படர்த்தி விடுவோம்ல வீட்டில், வெளியில் கார்டனில், அது இது வச்சு இதில் வந்து கொடி மேலே படர்த்தி விடணும். தான் ட்ரில்லிஸ்ன்னு சொல்கிறது. ஓகே, அதான் அந்த பெட்டு வைக்கிறோம் பிளான்ட்டுக்குன்னு சொல்கிறாங்களா, அதுக்கு இதெல்லாம் தான் கீழே போடணும். கேட்டிங்களா? இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இதெல்லாம் தான் கீழே போடணும். ஓகே, அங்கே போட்டிருக்க பாருங்க, குட் ஃபார் பெட்ஸ். பார்த்தீங்களா, வெரைட்டி ஆஃப் பொட்டேட்டோ. இதுதான் வந்து இப்போ உருளைக்கிழங்கோட சீடு. கேட்டிங்களா, உருளைக்கிழங்கு தான் அது வந்து சீடை பயன்படுத்துகிறாங்க. இது பார்த்தீங்களா, இப்படி பார்த்து வாங்கணும். ஃபஸ்ட்டு ஏர்லினா நீங்கள் இது வந்து மார்ச்சில் வைக்கணும். நம்ம இப்போ மார்ச்சில் வச்சோன்னா 10 to 20 வாரத்துக்குள்ளே நம்ம அறுவடை பண்ணிடலாம். இதை செகண்ட் ஏர்லினா அதுக்கப்புறம் வைக்கக்கூடியது, அதாவது மே, ஜூன் அந்த மாதிரி மாதங்களில் வைக்கக்கூடியது. ஓகே, ஸோ இதுதான் வாங்கணும். மார்ச்சில் தான் நான் பிளான் பண்ணணும்னு போட்டிருக்கு. அதான் வந்து இங்கே வந்து முதல்ல பார்க்கணுன்னு சொல்லுது. அங்கே போட்டிருப்பாங்க நீங்கள் எப்போ பிளான் பண்ணணும். இப்போ நான் ஃபெப்ரவரியிலே வாங்கினேன்னா வீட்டுக்குள்ளே நமக்கு வைக்கும்போது இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வைக்க முடியாது. பாருங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக அங்கே வச்சுருக்குறாங்க. இப்படிலாம் வைக்க முடியாது. அதனால் இப்போ நாங்கள் வாங்கலை, வந்து பார்த்துட்டு போகிறோம். அதுக்கப்புறம் வந்து வைக்கும்போது வந்து வாங்குறோம். அதுக்குள்ளே நமக்கு அந்த இதெல்லாம் வந்துடும், பெட்டெல்லாம் வந்துடும். இது பாருங்கள், செகண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இதெல்லாம் சாலடு, பாயில், சிப்ஸ், ரோஸ்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா சாலட் பண்ண முடியாது, பாயில், பேக், சிப்ஸ் இது பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ், எல்லாத்துக்குமே பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாமே போட்டிருப்பாங்க. அதுக்கு தான் வந்து ஆன்லைன்லேருந்து ஆர்டர் பண்ணுறதோட இந்த மாதிரி வந்து பார்த்து இது பண்ணால் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்னு. எல்லாம் பாட்டிமார் பாருங்க இவருக்கு பாட்டிமாருக்கு பார்த்தாண்டா உடனே பின்னால் போயிடுவார். இல்லை அவங்கள பார்த்தா நிறைய எனர்ஜி கிடைக்கும். வெங்காய விதை, எல்லா விதைகளும் வந்துருச்சு. ஓகே, ஓ ஃப்ளவர்ஸ் பாரு வந்துருச்சு. இப்போவே வந்துருச்சு பாரு. 4 for 10 pounds வாங்கிட்டு போகலாமா? இல்லை இந்த மாதம் போட்டேன்னு போட்டு இதெல்லாம் இன்டோர் பிளான்ட்ஸு. ஓகே, கிடைக்குள்ள இங்கே பாருங்க. இது வந்து இந்தியாவிலே கிடைக்குமோ என்னன்னு தெரியல. சின்ன வயசு புத்தர், குழந்தை புத்தர், எவ்வளோ அழகாக இருக்குது. அவர் எவ்வளோ சிரிச்சிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க, இது 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 ரொம்ப க்யூட்டாக இருக்குது. யானைக்கு மேலே இருக்காரு. ஓ, புத்தா பார்க்குறக்கே நல்லா இருக்காரு, அழகாக இருக்காரு, முக லட்சணமாக நல்லா இருக்காரு. இங்கே பார்த்தியா, விலங்குகள் எவ்வளோ அழகாக இருக்குது. டாகிஸ் க்யூட்டாக இருக்குதுல்ல. இங்கே இருங்க, பன்னிக்குட்டி. டாக் மட்டும் இல்லை, பன்னிக்குட்டியை பாருங்க, க்யூட்டாக இருக்குது. பன்னி இதெல்லாம் வந்து யூரோப்பியன் பண்டிகள் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நரி. ஒரு நரி வாங்குவோமா? அணில் பாரு, நம்ம வீட்டில் ஒரு நரி இருந்தது, போயிடுச்சு தெரியுமா? சரி போகலாமா? இல்லை, இன்றைக்கி ஃபுல்லாக கார்லேயே தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் இது நாங்கள் இப்போ தான் வந்து அங்கே விசிட்டு கார்டன் சென்டரில் விசிட்டு முடிச்சுட்டு ஆண்டனை கொண்டு அவன் ட்ரெயின் ஸ்டேஷனில் வருவான். அதுலேருந்து வீட்டில் கொண்டு விட்டுக்கிட்டு இப்போ அடுத்த விசிட் எங்கே போகுது? ப்ரான் வாங்க போகிறோம். ஓகே, ப்ரான் வாங்கிட்டு இன்றைக்கி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் கூட பேசணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகமே பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயந்தான். தலைவர்கள், உலகத்தில் உள்ள எல்லா தலைவர்களும் பிடிபட்டாங்க. ஓ மை குட்னஸ், எப்படி இருக்குன்னு பாருங்கள் எங்கள் ஊர். மணி 4:30 தான். மணி 4:30 தான். அதாவது ஓ மை காட், ஓ மை வேர்ட். இங்கே பாருங்க மக்களே, நான் இவ்வளோ நேரம் வெளியில் போய் 1 கிலோ எறா கேட்டிங்களா, ஃப்ரெஷ் எறா. எப்போவுமே இந்த ஃப்ரோசன் எறாவை தானே வாங்குறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃப்ரெஷ் எறா வாங்கி இவ்வளவு நேரம் உட்காந்து அதுக்கு தோல் எடுத்து அதுக்குள்ளே அந்த வெயின் எடுத்து அதெல்லாம் எடுத்து இது பண்ணுறதுக்குள்ளே ஃபுல் டைம் ஆயிடுச்சுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த எறா வந்து ஹேரோவில் வெறும் 12.5 பவுண்டு தான் 1 கிலோ. இனி வந்து இதில் மசாலையெல்லாம் போட்டு வச்சிடலாம். இன்றைக்கி வந்து பட்டர் போட்டது, ஆனாலும் மசாலா. ஓகே, இதில் வந்து கொஞ்சமாக ஜீரக பொடி பாருங்கள், அதுக்கப்புறம் நல்ல மிளகு பொடி, வத்தல் பொடி, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் போடணும். ஏன்னா ரொம்ப உங்களுக்கு காரம் ஆயிடக்கூடாதுல்ல. அதான் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ யூகே ஆகட்டும், உலகத்திலே
எல்லாம் எந்த யூடியூபோ நியூஸோ எதை எடுத்தாலும் கேட்குறது வந்து ஒரே ஒரு மேட்ரு தான். என்ன மேட்ரு? எப்ஸ்டின் 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 எப்ஸ்டின். ஓகே, எப்ஸ்டின் ஃபைல்ஸ் எப்ஸ்டின் ஃபைல்ஸ் எப்ஸ்டின் ஃபைல்ஸ். எப்ஸ்டின்கிற அந்த ஆளை பற்றி தான் உலகமே இன்றைக்கி பேசிகிட்டு இருக்குது. அந்த ஆள் இல்லை, அவர் செத்து போயிட்டார். அந்த ஆளுக்கு வந்து என்ன கொண்டாங்களோ அவர் தானே தூக்கில் போட்டாரா என்னன்னு தெரியல, தூக்கில் போட்டார் தான் சொல்கிறாங்க. இந்த ஆளை பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு செக்ஸ் அஃபெண்டர், பயங்கரமான ஒரு பாலியல் குற்றவாளி. உலகத்தில் இப்படி ஒரு ஆள் வந்து பறக்கவே கூடாது. அப்படி ஆனால் வந்து பறந்து இது பண்ணி பல குற்றங்களை செய்து பல சிறுமிகளை இந்த பலாத்காரத்துக்கு உட்படுத்தி இப்படி ஒரு டர்ட்டியான பர்சன். அந்த ஆள் செத்தும் போயிட்டான். அந்த ஆளுக்குன்னு தனி தீவெல்லாம் இருக்குது. இப்போ என்னடாடா உலகத்தில் உள்ள எல்லா தலைவர்கள் பெருந்தலைகள், நான் சொல்ல திருச்சிருந்தலைகள் இல்லை, இந்த ட்ரம்ப்பு, அப்புறம் வேறு யார், பில் கிளின்டனு, இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் எல்லாருமே இவர் கூட கான்டாக்டில் இருந்ததாகவும் வந்து இப்போ வந்து நியூஸ் வந்து வெளியாகுது. அவருடைய ஒரு நியூஸ் இல்லை, அதுதான் உண்மைன்னு சொல்லி ஏதாவது 30 லட்சம் பக்கம் உள்ள வந்த ஒரு ஃபைல் வந்து வெளியாக இருக்குது. அதான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இது வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு சீரீஸாகவே வந்துச்சுது. நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படமாகவோ ஒரு சீரீஸாகவே வந்துச்சுது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால். ஸோ இது வந்து இன்றைக்கி நேரத்துக்கு நடக்கிறது இல்லை, என்றைக்கோ நடந்தது. பட் இப்போ இங்கே உள்ள அந்த தலைவர்கள் எல்லாம் இதில் வந்து கனெக்டட்னு எல்லாம் உலகமே வந்து ஆடிக்கிட்டு இருக்குது. எப்போவுமே அது அப்படி தான். அதாவது இந்த எலுமினாட்டி வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் ரொம்பவே பிலீவ் பண்ணுவேன். அங்கே ஒரு வேர்ல்டு இருக்குது. அந்த வேர்ல்டில் வந்து இந்த உலக பணக்காரன் எவெல்லாம் இருக்கிறானே எல்லாமே அதில் உண்டு கேட்டிங்களா. அது வந்து அவன் தான் அந்த உலகத்தை எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிற ஆள். அவனுக்கு வந்து சும்மாலாம் வந்து ரொம்ப நேர்மையாக உங்களை மாதிரி நம்மளை மாதிரி போய் காலையிலே போய் வேலையில் போய் கிடந்து ராத்திரி வர உழைச்சி அதில் அவன்ட்டு அடிபட்டு இவன்ட்டு அடிபட்டு மிதிப்பட்டு அதில் உள்ள கொண்டு வரக்கூடிய காசை வந்து வச்சு பிள்ளைகளை படிக்க வச்சு அப்படி ஒரு வீட்டை கட்டி இந்த மாதிரி வரக்கூடிய காசு இல்லை. இது வந்து ஒரு மாதிரியான ஒரு உலகம் கட்டிங்களா. அந்த காசு தான் வச்சு தான் அந்த உலகத்தையும் இந்த ஆட்கள் ஆண்டுட்டு இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்யும், நமக்குள்ளே நாம் வந்து அடிச்சுக்கிறோம். ஐயோ நீங்கள் வீடு வாங்கிட்டீங்க, நீங்கள் வந்து அவன் படுக கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். யூகேல இப்போ பிரச்சனை என்னன்னா, எங்கள் பிரைம் மினிஸ்டர் கே ஸ்டாமர் விட்டப்படத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் அப்பாயிண்ட் பண்ண யுஎஸ் அம்பாசடர் லார்ட் மெண்டல்சன், அவருக்கு வந்து இந்த எப்ஸ்டின்கிற ஆள் கூட தொடர்பு இருந்திருக்குது. அவங்க இதில் தொடர்பில் இருந்திருக்காங்க, இவரும் இதுக்கு உட்பட்டவர் தான் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வழியாகவும் ஆள் தொடர்ந்துக்கிட்டார். இப்போ அந்த ஆளுடைய பதவியெல்லாம் எடுத்துட்டாங்க. நம்ம லார்ட் மெண்டல்ஸனோட பதவியெல்லாம் நீக்கிட்டாங்க. இப்போ வந்து அவருடைய ஃபைல்கள் இதுகள் அதாவது அவருடைய இமெயில்ஸ் எல்லாம் திறக்கி பிடிச்சி இது இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கி என்னவோ கேட்டிங்கன்னா சென்ட்ரல் லண்டனில் ஏதோ ஒரு போஸ்ட் கோடில் உள்ள இதில் வந்து போலீஸ் ரெய்ட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கேருந்து கம்ப்ளைண்ட் வந்து அந்த வீடுகள்லாம் லேபரில் உள்ள எம்பிஸோட வீடுகளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு இது வருது. ஸோ யூகேலே ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையில தான் இருந்துகிட்டு இருக்குது. எப்போ இந்த ஆட்சி கவலும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்ருக்குறாங்க. எப்போ ஆட்சி கவலுதான் இல்லையா, எப்போ கேர் ஸ்டாமரை தூக்கி எறிவாங்க. ஏன்னா கேர் ஸ்டாமருங்கிறவர் யூகேயோடைய பிரைம் மினிஸ்டர். அவருக்கு வந்து ஏற்கனவே நிறைய சப்போர்ட்டாக இருந்த எம்பிஸ் எல்லாமே அவருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதெல்லாம் நான் சொல்கிறது இல்லைங்க, பிபிசி நியூஸில் வருது, போய் பாருங்கள். ஓகே, என்னதான் குற்றங்கள் இப்படிலாம் நடந்தாலும் இந்த அந்த அந்த ஜேர்னலிசம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஒரு சின்ன பொறி அவங்களுக்கு கிடைச்சாலும் அதை வெளியில் கொண்டு வந்து தோண்டி எடுத்து, நான் சொல்ல இருக்கக்கூடிய பிபிசி ஆகட்டும் எதாகட்டும், உலகத்தில் உள்ள பெரிய அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து அந்த அவங்க எல்லாம் வந்து தோண்டி எடுத்து வெளியில் கொண்டு வந்து வச்சுருவாங்க. அவங்க வச்சா தான் வந்து இவங்களுக்கான உரிய தண்டனைகள் இருக்கும். இதெல்லாம் வந்து இன்றைக்கி நேரத்துக்கு நடந்துட்டு இருக்கிறது இல்லை, எந்த காலத்துலேருந்தே இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் மக்கள் பார்வைக்கு வந்து இது வந்து கொண்டு வந்துருவாங்க. அதுதான் இதில் உள்ள பியூட்டி. இப்போ இவரை பற்றிய இந்த லார்ட் மெண்டல்சன்கிறவரை பற்றியே வெளியில வந்ததும் உடனே வந்து கவர்மெண்ட் எந்த அறிக்கையும் உடனே கொடுக்கல. கொடுத்து ஓகே அவர் கெட்டவருங்க, அவரை நாங்க வெளியே தள்ளிட்டோம், அதோட முடிச்சுக்கல. அவங்க ஜேர்னலிஸ்ட்லாம் திரண்டுட்டாங்க. ஓகே அவரு கெட்டவர்னா அப்போ அவர் அப்பாயிண்ட் பண்ண அந்த ஆள் எப்படிப்பட்டவர், கியர் ஸ்டாமர் பிரைம் மினிஸ்டர், இவரை அப்பாயிண்ட் பண்ணவர், அந்த மாதிரி கொஸ்டின் வருது. கியர் ஸ்டாமர், அப்போ கியர் ஸ்டாமர் அதில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகட்டாலும் அவர் கூட உள்ள எம்பிஸ் எல்லாம் எப்படிப்பட்டவங்க,
எல்லாத்தையும் கிளறாங்க. ஒரு தலைவர் மேலே ஒரு 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 ஆள் மேலே ஒரு இழுக்கு வந்தால் அவரோட சேர்ந்து உள்ளவங்க இது வந்து உடனே ஒரு அறிக்கையை கொடுத்து இவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இல்லை இவருக்கும் சம்மந்தம் இருந்துங்க, ஆனால் நாங்கள் அவங்கள விரட்டி விட்டுட்டோம், அவங்கள பதவியிலேருந்து தூக்கிட்டோம், அதோட எங்களுடைய ஜோலி முடிஞ்சுன்னு யாரும் சொல்லலை. இது எங்கெங்கெல்லாம் உன் பேர் அங்கே இருக்குன்னு கேட்ட உடனே அது வந்து கவர்மெண்ட் அதெல்லாம் வெளியே விடாது, முன் வந்து ஐயோ நான் சொல்கிறேன்னு வெளியே வராது. இந்த ஜேர்னலிஸ்ட்டு ஃபுல்லாக கொண்டது ஐயோ நீங்கள் பிபிசியே ஆகட்டும், ITV சேனல் 4 நியூஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் இன்னைக்கு முழுக்க நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு இது வந்து இந்த நாடுகளில் இருக்குது. அதனால் இப்போ வந்து யூகேன்ற நிலைமை வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழலாக தான் இருக்குது. அப்போ அது நல்ல ஒரு மசாலையோட வரும். எத்தனை பிள்ளைங்க, எத்தனை ஸ்மால் சில்ட்ரன் இல்லை டெல்லியில எத்தனை பிள்ளைங்க காணாம டெல்லியில் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா டெல்லியிலன்னு நம்ம சொல்கிறோம், உலகத்தில் எல்லா இதில் எத்தனை இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் கனெக்ஷனில் இருக்கிறவங்க, இதெல்லாம் ஆமோச்சிருக்கிறவங்க உலகத்தில் ட்ரம்ப் ஆகட்டும், பில்கேட்ஸ் ஆகட்டும், யாராகட்டும் எவனாகட்டும் அழகாக போட்டு இந்த போர்வையை போட்டு அழகாக வந்து வெளியில் வந்து வர்றாங்க. இத்தனை பிள்ளைங்க இத்தனை காலமாக வந்து அதாவது மனசெல்லாம் அழுது நம்ம பிள்ளைங்க பாதுகாப்பாக நம்மகிட்ட இருக்கிறாங்க. ஓகே, எத்தனை பெற்றோர் தங்களுடைய பிள்ளைங்களை இதனால் இழந்துக்கிட்டு தவிச்சிட்டு இருப்பாங்க. நிறைய எத்தனை பிள்ளைங்களுடைய லைஃப் மோசமாச்சு. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து பறந்து இந்த மாதிரிப்பட்டவனுகள் எல்லாம் வந்து கையாளணுன்னா இருக்குது. இவனுக்கு யார் இப்படி அதிகாரம் கொடுக்கறது? எனக்கு தெரியல உண்மையில் இவனுக்கு யார் இப்படி அதிகாரம் கொடுக்குறது? பணம் இருந்தால் எல்லாமே வந்து செஞ்சிடலான் இருக்கா? அதையெல்லாம் தூக்கி வச்சு இது பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. மசாலா ரெடி ஆகுதா? ஆமாம், அதுக்குள்ளே மசாலா ரெடி ஆகுது. மசாலா இல்லை, வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி போடக்கூடாது இந்த கறியை. பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதை வந்து இதில் சேர்க்கணும், அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம தோட்டத்துலேருந்து பூண்டு எடுத்து அதில் நம்ம சமையல் செய்யலாம். இது ஒரு பாதி வேக்காடு வெந்துருச்சுது, இதில் போட்டோம். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு போக ஐயோ இதெல்லாம் சாப்பிட்டதுதான் ஒரு மாதிரி போர் அடிச்சு போகுது. இந்த இப்போ பணக்காரங்கள்லாம் இதில் சிக்கிட்டு இருக்கிறாங்களே இந்த எப்ஸ்டின் இதில், அவங்களுக்குலாம் அப்படி தான். பணம் வந்து தேவைக்குன்னு இல்லை, மிதமாக வரும்போது என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அடுத்து என்ன ப்ளஷர், அடுத்து என்ன ப்ளஷர்லேயே போய் கடைசியில் இந்த மாதிரியான ஒரு வட்டத்தை அவனுங்க வந்து உருவாக்கியிருக்கிறானுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா அதான் வந்து பைபிள்லே ஒரு வசனம் இருக்குது. எப்படின்னா பணக்காரன் பரலோகத்தில் நுழையிறது வந்து ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைய மாதிரி. ஊசிக்கு காது எவ்வளோ சின்னது, அதில் ஒட்டகம் எப்படி நுழைய முடியும்? அந்த ஒரு ஸ்டைலில் தான் இருக்குன்னு. நான் பணக்காரன்னு சொல்கிறது ஒரு வீடு, ஒரு காரு, 2 ஏக்கர் நிலம் வச்சுருக்கிற ஆட்களை இல்லை. இந்த மாதிரி அபரீதமாக இருக்கிறவங்க. பிகாஸ் அந்த பணம் வந்து இந்த மாதிரி அபரீதமான இதையும் வந்து செய்ய சொல்லும். எல்லாரும் இருக்க மாட்டாங்களா இருக்கலாம், இதில் 1-2 பேர் விதிவிலக்காக இருக்கலாம். அந்த 1-2 பேர் தான் அந்த ஒட்டகம் மாதிரி அவங்க உள்ள அந்த ஊசி காதில் நுழைஞ்சு போகிறவங்க. பட் ரொம்ப டேஞ்சரஸ் இது. பாருங்கள், இனி வந்து இது முக்கால்வாசி வெந்துருச்சுது, அதுவும் முக்கால்வாசி வெந்துருச்சுது. இனி இது கூட இது பண்ணணும். இது அந்த 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 மசாலையில் அப்படி பரட்டி போட்டு எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இதனால் நான் சொல்ல வர்றது என்னடானா, இந்த மாதிரிப்பட்ட இந்த குற்றங்களுக்காக எப்பவும் நம்ம வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு பிபிசி தான் குரல் கொடுக்கணும், சேனல் 4 தான் குரல் கொடுக்கணும்னு கிடையாது. உலகத்தில் எல்லாருமே நம்ம குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இந்த மாதிரி பாலியல் சம்பந்தமான எந்த குற்றமுமே பொல்லாத குற்றம். ஆனால் ஒரு சிறுவர்களை வச்சு இந்த மாதிரி ஒரு கன்றாவித்தனத்தை பண்ணுறது வந்து சொல்ல முடியாத குற்றம், இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றம். இதுக்கு எல்லாருமே எழுந்து நிற்கணும். நம்ம வீட்டில் நடந்தால் தான் அது வந்து இதுன்னு கிடையாது. எல்லா பிள்ளைகளையும் நம்ம பிள்ளைகள் தான். அதனால அது எந்த பிள்ளைக்கு அது நடந்தா என்ன, அது வந்து குற்றம் தான். ஸோ இது என்னது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லாம் வந்துச்சுது. அப்படியெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கெல்லாம் இந்த மாதிரி சம்பளம் வாங்குறது, இந்த மாதிரி லீவு கிடைக்கிறது, இதெல்லாம் வந்துச்சுது. இதே மாதிரி தான் இந்த மாதிரி குற்றங்களுக்கு எதிராக நம்ம குரல் கொடுக்க தான் இதெல்லாம் வந்து இதாகும். ஏன்னா மனுஷனுக்கு பைசா அதிகம் ஆக இந்த மாதிரி குற்றத்தை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இதுகளும் அவங்க உருவாக்கிக்கிடுறாங்க. என்ன ஸோ இந்த காசு இப்போ பாருங்கள், பணக்காரன் பெரிய லெவலில் உள்ளவன் அவ்வளவு மில்லியன் கிராம் அதுக்கு வந்து சைபருக்கு எவ்வளோ சைபர் போடுறனே தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க கூடுதலாக வைக்கிறான். அது அவங்ககிட்ட அப்படி நான் எப்போவுமே என்னுடைய வீடியோவில் சொல்கிறது, அப்படி ஒரு கூட்டத்துக்கிட்ட மட்டுமே இதெல்லாம் குவிஞ்சு கிடக்கிறனால தான் நம்மளுக்கெல்லாம் வந்து வேலை இல்லை, படிப்பு இல்லை, நம்ம பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலும் அதுக்கு படித்ததுக்கான ஊதியம் இல்லை. இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் வந்து
கழுசடைகள் இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் வருகிறது வந்து இந்த மாதிரிப்பட்ட ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்புளால் தான். ஏன்னா ரொம்ப ஓவர் இதால் தனக்கிட்ட அவ்வளோ செல்வத்தையும் அவங்க அடக்கி வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்காம இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு இந்த ஏற்றத்தாழ்வுகளை உலகத்தில் உருவாக்குறது. பனியும் பட்டினியும் பசியும் கிடைக்கிறது. இந்த உலகத்தில் யாரும் அப்படி கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், எத்தனை ஒரு ஆளுக்கிட்ட ஒரு கூட்டத்துக்கிட்ட இவ்வளோ செல்வத்தை அவங்க கூட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ இதனால் செல்வத்துக்காக மட்டும் நான் சொல்லலை, உன்ட்ட எவ்வளோ நீ கூட்டியே வச்சுட்டு போ, செல்வத்தை நீயே வச்சு ஆண்டுக்கிட்டு போ. ஆனால் அதுக்காக வந்து மக்களை வந்து இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளை வந்து இந்த மாதிரி பலாத்காரத்துக்கெல்லாம் ஆள்படுத்தினா தண்டிக்க, அது ட்ரம்ப்பாக இருந்தானே, ட்ரம்ப்புக்கு அப்பனாக இருந்தானே, யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியதுதான். இப்போ எங்கள் யூகேயில் வந்து அப்படி ஆட்டம், கியர் ஸ்டாமருக்கு அப்படி ஆட்டம் கொடுத்துட்டு எனக்கு சிரிப்பு வருகிறது. ஏண்டா பதவிக்கு வரும்போது இதெல்லாம் தெரியறதே இல்லை. பதவிக்கு வர்றது இப்போ இந்த பொலிட்டிஷியன்ஸ்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, பதவிக்கு வர அந்த 4-5 மந்த்ஸ் நம்ம தான் அவங்களுக்கு ராஜா ராணி, நம்மளை தாங்காத சாதாரண ஆட்கள். இது எல்லா நாட்டிலும் நடக்கக்கூடியதாங்க. என்ன, நம்மளை தாங்குவாங்க. அதுக்கு பிறகு அவங்க பதவிக்கு வந்ததும் அவங்க பார்க்க பார்வையே வந்து ஒரு லெவலுக்கு மேலே போயிடும். ஏடா நான் ஓட்டு போட்டு தானே நீ பதவிக்கு வந்த, நான் வந்து உன்னை திருப்பி அடிச்சேன்னா நீ கீழே வந்து இருக்க வேண்டியதான்ங்கிற அந்த இதை மறந்துடுவாங்க. பதவி போதைங்கிறது பெரிய போதை. ஸோ அதுதான் எனக்கு சிரிப்பு வந்துச்சுது. எனிவே, நம்மளுடைய இதை பார்த்துடலாமா? நம்ம அரசியலும் பேசுவோம், என்னது பேசுவோம், அடுப்பாங்காரிலையும் நம்ம நிற்போம். என்ன? ஸோ அதான் சூப்பர், அடிப்பொலி. ஆஃப் பண்ணிடுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மசாலையில் பொதிஞ்ச இதை அப்படியே இந்த மசாலையிலே பொதிச்சு எடுக்கணும். எடுத்துட்டு ஃப்ரெஷ் ப்ரான் வெறும் சுடுச்சோட்டத்தை போட்டு அப்படியே குழப்பி அடித்தா சூப்பராக இருக்கும். ரச சாப்பாடு சூப்பராக இருக்கும். ஆப்பத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை சாப்பிட்லாம். சூப்பராக இப்படியே வச்சு ஸ்டைலாக சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி வந்து ஜஸ்ட் இப்படியே வச்சு தான் நான் சாப்பிட போகிறேன், ஸ்டைலாக. கேட்டிங்களா? ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூகேயினுடைய அடுத்த பரிமாணங்கள் என்ன, அடுத்த நடவடிக்கைகள் என்னங்கிறத நான் வரக்கூடிய வீடியோக்களில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே, அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்க, என்ன நடந்துகிட்ருக்குது, அரசியல் ரீதியாக நடந்துகிட்ருக்குது, இந்த எப்ஸ்டின் வழக்கில் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்குது, கியர் ஸ்டாமர் பதவியில் இருப்பாரா இருக்க மாட்டாரா என்ன யாருங்கிறதெல்லாம் நான் வரக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு புட்டு வைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then, bye.